இன்றைக்கி சாயங்காலம் நிறைய பேருக்கு ChatGPT ஒர்க் பண்ணியிருக்காது. சரி ஓகே ட்விட்டர் பக்கம் போவோம் சொன்னால் ட்விட்டரும் ஒர்க் ஆயிருக்காது. சரி பாட்டு கேட்கலான்னு ஸ்பாட்டிஃபை போயிருந்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைவே பாட்டு கேட்டிருக்காது. என்ன காரணம் ஞாபகம் இருக்கா? அக்டோபர் 20th AWS அவுட்ரீச் வந்துச்சுன்னா குட்டி வீடியோ போட்டிருந்தேன். தென் அக்டோபர் 29th அசியோர் தாம் பங்குக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் புஷ் பண்ணி அதில் DNS இஷ்யூ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய சர்வீஸ் டவுன் ஆச்சுன்னு சொல்லி அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வேறு எந்த க்ளவுட் சர்வீஸும் டவுன் ஆகலை. ஆனால் Cloudflare had a global outage. அவன் யாரா Cloudflare அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இவனை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நிறைய வெப்சைட்ஸை இல்லைனா வந்து ஆப்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒருத்தன் வந்து நிற்பான் தெரியுமா? வந்து நின்று ஒரு கேள்வி கேட்பான். ஆர் யூ ஹியூமன்? நீங்கள் மனுஷன் தானா அப்படின்னு கேட்பான். இவன் தான் Cloudflare. ஸோ அதை பண்ண வேலையே தான். ஸோ Cloudflare என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வெப்சைட்டை டைரெக்டாக பப்ளிக் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் சில இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் DDoS அட்டாக்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வெரி ஃபேமஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட்டுக்கு வர டிராஃபிக் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சர்வர்லாம் வச்சுருப்பீங்க. அது எவ்வளோ டிராஃபிக் வருமோ அதை சர்வ் பண்ணுறதுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்கும். இவங்க DDoS அட்டாக் பண்ணுறவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஃபேக்காக ப்ரோக்ராம் பண்ணி ஃபேக் ரெக்வஸ்ட் அனுப்புவானுங்க. மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட்டை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அனுப்புவானுங்க. அது தாங்க முடியாமல் உங்கள் வெப்சைட்டோ இல்லை ஆப்போ வந்து கிராஷ் ஆகிடும். இதுக்கு பேர் DDoS அட்டாக். இந்த மாதிரியான DDoS அட்டாக் நிறைய டிராஃபிக்கில் இருக்கிற ஸ்பேம் இஷ்யூஸ் இந்த மாதிரி பல இஷ்யூஸ் வந்து டைரெக்டாக ஹோஸ்ட் பண்ணும்போது வரும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் தான் யார் இருக்கான்னா இந்த Cloudflare உட்காந்துருப்பான். எப்படின்னா நம்ம வீரம் அஜித் மாதிரி இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கணுன்னா என்னை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி இவர் நிற்பார். அது மட்டும் இல்லாமல் ஈவன் நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கூட Cloudflare வந்து ஹெல்ப் பண்ணும். இட் ஆஃபர்ஸ் அ பொக்கே ஆஃப் சர்வீசஸ் டு ஆல் த வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் Cloudflare வந்து 2009 தான் லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி அவர் ஒரு குளோபல் லீடர். பல எசென்ஷியல் சர்வீசஸ் இன்க்ளூடிங் ஹெல்த் கேர்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து பல வெப்சைட்ஸ் பல அப்ளிகேஷன்ஸ் Cloudflareோட சர்வீசஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் Cloudflare டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் இந்தியன் டைமில் 4:30 7:30 வரைக்கும் இஷ்யூஸ் இருந்துச்சு. வந்த உடனே ஒட்டுமொத்த உலகம் பதறி போய் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சைபர் அட்டாக்கா அப்படின்னு சொல்லி. ஏன் அவ்வளோ பதறாங்க அப்படின்னு சொன்னால் உலகமே டிஜிட்டல் மயமாக ஆகிட்டு இருக்க இந்த வேலையில் சில அட்வான்டேஜஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம க்ளவுட் சர்வீசஸ் ஆகட்டும் இல்லை இந்த Cloudflare ஆகட்டும் we are using, பட் அல்டிமேட்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? we are creating multiple single point of failures. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு AWS கிளவுடோ இல்லைன்னா அந்த Cloudflareஓ டவுன் ஆகுது இல்லை ஒரு சைபர் அட்டாக் உட்படுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னால் உள்ள பல எசென்ஷியல் சர்வீசஸ் பல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பல கான்ஃபிடென்ஷியல் டேட்டா முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய த்ரெட் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் நடந்ததில்லை. ஆனால் இஃப் அட் ஆல் இட் பிகம்ஸ் அ சைபர் அட்டாக் அது கிட்டத்தட்ட ஒரு உலகப் போருக்கு நிகரான ஒரு டேஞ்சரான சம்பவம்.